ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக வெளியே வந்திருக்க நம்ம கேப்டன் மில்லர் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை எப்படா தெரியாமல் ஒரு திரைக்கதையை அமைச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது பொதுவாக வந்து ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் கதை ஒன்றுமே இருக்காது, உப்புச்சப்பாக இருக்கும். படம் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து கதைன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஊர், ஒரு சின்ன கிராமம், ஒரு ஊர். அங்கே வந்து ஒரு கோயிலில் ஒரு பொக்கிஷமான ஒரு சிலை இருக்குது. அந்த சிலைய என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை எடுத்துகிட்டு போனோன்னா, நம்ம அந்த ஊரில் இருக்க அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவார்னா, ஒரு ராஜா ஜமீன்தார் அந்த பிரிட்டிஷ்காரன்லேருந்து அந்த சிலைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடும்போது, நம்ம ஹீரோ நம்ம தனுஷ் இருக்கார்ல, அவர்கிட்ட அந்த பிரிட்டிஷ்காரங்களை கோத்து விட்ருவாரு. ஸோ கோத்துட்டோன்னா அந்த கதையை அந்த சிலைய போய் மீட்டுட்டு வர்றதும் அந்த கோயிலுக்குள்ளே போகிறது தான் இந்த படத்தில் வந்து கதை. அவ்வளோதான் கதை. பட் திரைக்கதையெல்லாம் பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. படத்தில் திரைக்கதை கிடையாது. எல்லாருமே அங்கிட்டும் இங்கிட்டும் துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட்டுட்டு திரிவாங்க. எதுக்கு இவன் அவனை சுடுறான், அவன் எதுக்கு இவனை சுடுறான்னு தெரியாம முடியும். வெள்ளைக்காரங்க எதுக்கு இங்கே வராங்கன்னு தெரியல. 1947 போன வெள்ளைக்காரங்க திரும்ப இருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த படம். மற்றபடி பார்த்திங்கன்னா படத்தில் பெருசாக ஒன்றும் கதையும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு சீன்லலாம் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தங்களும் வீடு வாசல் இல்லாமல் இருக்குது. அந்த வீடு வாசங்களை அவங்க விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஜமீன்தார் நினைக்கிறாரு. ஏன் அவங்களே வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க, அவங்கள தூக்கி வெளியே போட சொன்னால் அவங்க எங்கே போவான்ற கதையாக பாவப்பட்டு இருக்கிறவங்கள போயிட்டு ஒரு சம்மந்தமே இல்லாமல் அப்பச்சமாக ஒரு சீன்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து இந்த கோயிலை கைப்படுத்துறதுக்காண்டி நம்ம ஹீரோ தனுஷை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போ தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியோ அடித்து பிடிச்சி சண்டை போட்டு வாங்கிடுறாரு. வாங்கின உடனே இந்த கோயிலுக்குள்ளே எல்லாருமே கடைசியாக வந்து உள்ளே போகிறதுக்காண்டி சொல்கிறாங்க. அப்போ பேசுகிறாப்புல இந்த மாதிரி டைலாக்லாம் அதெல்லாம் வந்து நல்லா ஏற்றக்கூடிய டைலாக் தான். உண்மையாக யார் நம்மளை வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னது, நம்மளாம் போகணும் கண்டிப்பாக அப்படி சொல்கிறலாம் ஒரு அருமையான டைலாக்கு. ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து படத்தில் போய் உக்காந்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி போய் நினச்சி போய் உக்காந்திங்கன்னா போய் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வரலாம். ஏன்னா படம் அப்படி தான் இருக்குது. மற்றபடி வந்து படம் பயங்கரமாக இருக்கும், நம்ம நடிப்பு அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஏமாற்றத்தை தான் அடைவீங்க. எதுக்குன்னா ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரினில் படத்தை பார்த்துட்டு ஃபாரினில் கதையை கேட்டுட்டு ஃபாரின் படம் ஃபாரின் கதையாக கேட்டு கேட்டு சரி இதை பிரம்மாண்டமாக நம்ம தமிழில் எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எடுத்து சொதப்புன்னு சொதப்பி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் மொத்தத்துக்கு நீங்கள் போய் பார்க்கணும் இருந்தால் தனுஷை மொத்தமாக வந்து இந்த படத்தில் செதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா உளியை வச்சு மேலே அந்த தட்டுன்னு அடிச்சுட்டு வருவாங்கன்னு பார்த்தா, செதுக்காமல் உளியை வச்சு மண்டையிலேருந்து கட்டன்னு அடித்து அந்த மொத்த சிலையுமே காலி பண்ண கதையாக இந்த படம் அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் தனுஷுக்கு இந்த படம் அமைஞ்சிருச்சு. இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்லி ரியாக்ஷன் இப்படி தான் போய் நீங்கள் தேட்டரில் போய் உக்காந்துக்கணும். போனீங்கன்னா இன்டர்வலில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பாப்கார்னோ அல்லது ஐஸ்கிரீமோ வாங்கினீங்கன்னா படம் முடிய வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.